இப்போ இந்த கையை பார் ஆணியை பார் அப்படிங்கிற அந்த மீனிங்ல இப்போ நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா மாடர்ன் ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ் என்ன சொல்லிருக்க போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு நியூமரிக் வேல்யூ உண்டு. இப்போ நம்ம நம்பர் 1 எப்படி எழுதுவோம் இங்கிலீஷில், இந்த மாதிரி போட்டுருவோம். நம்பர் 2 இருக்குது. நியூமரிக் நம்பர்ஸ் வந்து தனியாகவே நம்ம என்ன செய்வோம் எழுதுவோம். ஆனால் ஹீப்ரூவில் நம்பர்ஸ் தனியாக கிடையாது, ஆல்பபெட்ஸை தான் நம்பராக என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரோமன் நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம். 1க்கு என்ன போடுவாங்க, ஐ போடுவாங்க, ஐ போடுவாங்க. 2க்கு என்ன போடுவாங்க, 2 ஐ போடுவாங்க. 3க்கு என்ன செய்வாங்க, 3 ஐ போடுவாங்க. அதுக்கு பிறகு 5க்கு என்ன செய்வாங்க, வி போடுவாங்க. இப்படி அல்பபெட்டை வச்சு எப்படி நம்ம அந்த ரோமன் லெட்டர்ஸ் வருதோ நம்பர்ஸ் வருதோ அதே மாதிரி ஹீப்ரூவில் வந்து அந்த 22 அல்பபெட்ஸும் ஒவ்வொரு நம்பர் அதுக்கு என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் 10 அல்பபெட் அது எல்லாமே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த யோத் வந்து 10வது அல்பபெட். அப்போ இதுக்கு நியூமரிக் வேல்யூ எத்தனை, 10. அதனுடைய நியூமரிக் வேல்யூ வந்து 10. ஏன்னா இது 10th அல்பபெட். வா வந்து எத்தனாவது அல்பபெட் மறக்கவே செய்யாதீங்க, பிசாஸ் அதை வச்சு தான் விளையாடுறான். நம்மளும் என்ன செய்யணும், கையில் என்னத்தை தூக்கணும், சத்தமாக சொல்லுங்க, கையில் என்ன தூக்கணும், வாவை தூக்கினாதான் பிசாஸ் என்ன செய்வான், நடுங்குவான். பார்த்துருங்க, நடுங்க மாட்டான். சரி, ஈவன் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காரும்போது யூஆர்எல்ல டைப் பண்ணுவோம், www.http அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். www என்னது, வேர்ல்டு வைட் வெப்சைட். அது இன்னும் சுருக்கமாக பார்த்தா www போட்டுட்டு அதை வா 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 அப்படின்னு சொல்லி 666 என்ன செய்வாங்க இப்போ கொண்டு வராங்க. அதுக்கு மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன, வேர்ல்டு வைட் வெப்சைட். ஆனால் இது இப்போ அதை கொண்டு வரும்போது இது 3 வாவ் இருக்குது, அதனால இது என்னது 666 சொல்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காடுறோமோ எல்லாருமே அந்த 666 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. பார்த்துடுங்க, இதெல்லாம் நம்ம மனசில் என்ன செய்யுங்க வைத்துக்கிடுங்க. சரி, இப்போது யோத் வந்து அது 10வது அல்பபெட். இந்த 10வது அல்பபெட்டுக்கு நியூமரிக் வேல்யூ என்னது 10. வா வந்து எத்தனாவது அல்பபெட், 6th அல்பபெட். அப்போ நியூமரிக் வேல்யூ எத்தனை 6. ஹே வந்து அது 5வது அல்பபெட். எத்தனாவது அல்பபெட் அது 5வது அல்பபெட். அதனால அதனோட நியூமரிக் வேல்யூ 5. 2 ஹே இருக்கு, 2 5 போட்டேன் அதில். இந்த 3 இந்த 4 நீங்க டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் எவ்வளவு வருது, 26 என்ன செய்யும் வரும். இந்த 26 ஹீப்ரூ ஜனங்கள் வந்து ரொம்ப புனிதமாக அதை என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 26 வந்தாலே அவங்க கர்த்தருடைய நாமத்தின் இலக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க ரொம்ப பயபக்தியோடு அதை என்ன செய்வாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எந்த இடத்துல 26 வருதோ அந்த இடத்துக்கு ரொம்ப பயபக்தி அவங்க கொடுப்பாங்க. பார்த்துடுங்க, இது ஹீப்ரூ ஜனங்கள் அவங்களுடைய அதாவது பிதாவினுடைய பேரனுடைய லக்கம் வந்து என்னது 26 அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம வந்து 26 வந்தால் என்ன செஞ்சிருவோம், 2 6 ஆட் பண்ணி 8ன்னு சொல்லி ஒரு நம்பரை கொண்டு வந்துடுவோம். ஒரு நம்பரை கொண்டு வந்து சில ஜனங்களுக்கு அந்த என்ன டேட் ஆஃப் பர்த்தை கவுண்ட் பண்ணுவாங்க, சரியாக வரலையா, சரி எல்லா நம்பரையும் திரும்ப கவுண்ட் எப்படியாவது 1 கொண்டு வரணும். 1 வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம், ஏன் நம்ம நம்பர் 1 ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. நம்பர் 2னா என்ன அர்த்தமோ தெரியல எனக்கு, அதில் நான் போனது கிடையாது. பாருங்க, இப்படி நியூமரிக் வேல்யூ வச்சு நம்ம என்னெல்லாமோ கணக்கு போடுவோம். ஆனால் ஹீப்ரூவில் வந்து 2 6 அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் ஃபிகர் வந்து ரொம்ப முக்கியமான கரு. இப்போ இது ரவுண்ட் ஃபிகர் பண்ணால் 26 ரவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 20 and 6 2 நம்பர் கிடைக்கும். நம்மளுக்கு 2 நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்துருங்க, 2 நம்பர். இந்த 20 and 6 இப்போ இதில் இருந்து நம்மளுடைய ஆல்பபெட் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 3 அல்பபெட் நம்ம பார்த்துருக்குறோம். எதெல்லாம், யோத், ஹே, வாவ். இந்த 3 அல்பபெட் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப முக்கியமானது. யோத் வந்து இருக்கிறதுலே சின்ன அல்பபெட், இருக்கிறதுலே சின்ன அல்பபெட். வா வந்து இதுக்கு மீனிங் என்னது, நேல். வாவுக்கு மீனிங் என்னது, நேல். எப்படி பிசாசு வாவ வச்சு விளையாடுறானோ அதே வாவ வச்சு அவன் தலையை நிசையணும். நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடணும். வாவை கையில் என்ன செய்யணும், நம்ம தூக்கணும். பார்த்துடுங்க. ஓகே, இப்போ நம்பர் 20 and 6 இந்த 2 டிஜிட் நம்மளுக்கு கிடைக்குது. நம்பர் 20 இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் அ நியூமரிக் வேல்யூ. இந்த வேல்யூ எந்த அல்பபெட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா காஃப் அப்படிங்கிற அல்பபெட். என்ன அல்பபெட், காஃப். என்ன அல்பபெட் எல்லாம் சொல்லுவோமா, காஃப். காஃப் காஃப் அப்படின்னா உள்ளங்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். காஃப்னா என்ன அர்த்தம், உள்ளங்கை, பாம். காஃப் அப்படின்னா உள்ளங்கை. அடுத்தது 6 வந்து என்ன நம்பர், என்ன அல்பபெட், வாவ் அப்படிங்கிற அல்பபெட். ரைட். எப்பவுமே ஒரு காரியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது
கிமெட்ரியா போடும்போது ஸ்டோரி வந்து என்ன செய்யாது, மாறாது. ஸ்டோரி என்ன செய்யாது, மாறாது. இப்போ பாருங்க, கையைப்பார் ஆணியப்பாருன்னு சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்குது, கிமெட்ரியாவில் உள்ளங்கையும் ஆணியும் வந்திருக்குது. கையை பாருன்னு சொல்லிட்டு கையை கருத்தில் மடக்கி வைப்பாரா? உள்ளங்கையை காமிக்கணுமா காமிக்க வேண்டாமா? கையை திறக்கணுமா திறக்க வேண்டாமா? கருத்தில் உள்ளங்கையை காமிக்க, கையை பாரு ஆணியை நீ என்ன செய்ய பாரு. அதுமாதிரி கிமெட்ரியாவில் வந்து நீங்கள் அந்த நியூமரிக் வேல்யூ நீங்கள் போடும்போது உங்கள் ஸ்டோரி என்ன செய்யாது, மாறாது. ஸ்டோரி மாறிச்சுன்னா எங்கேயோ போயிடும். பசுமாடு வந்து கூரைக்கு மேலே புல்லு திங்கிற மாதிரி இருக்கும் போதுங்க, அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்யும், கொண்டு போயிடும் நம்மளை. அந்த மாதிரி போயிட்டு அப்படின்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும், எங்கேயோ தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் நம்ம என்ன செய்யணும், மெடிடேஷனுக்குள்ளே வரணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, நம்ம திரும்பவும் என்ன செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும். ஒரு டீகோடிங் பண்ணுறீங்க, ஒரு ஹீப்ரூவில் ஒரு டீகோடிங் பண்ணுறீங்கன்னா அந்த டீகோடிங் பண்ணப்போ வர்ற ஆன்சர் உங்களுக்கு வசனமாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த வசனத்தை இது நீங்கள் டேலி, இப்போ நீங்கள் அல்ஜிப்ரா பண்ணுறீங்க, எல்லாருமே நம்மளுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஜிப்ரா ஜாமெட்ரிலாம் இருக்குது, படிக்கிறோம். ஒரு ஆன்சர் கிடைச்ச உடனே அதை நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், ரீசெக் பண்ணுவோம்ல. வேற ஒரு ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன செய்வோம், ரீசெக் பண்ணுவோம். நம்ம வந்த ஆன்சர் வந்து கரெக்டாக ராங் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒரு டீகோடிங்கில் நம்மளுக்கு ஒரு காரியம் கிடைக்குது, கையைப்பார் ஆணியப்பார் நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு காரியம் கிடைச்சது அப்படின்னா அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்னா பைபிளுக்குள்ள தேடணும், எங்கேயாவது அந்த வசனம் இருக்குதா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அதை ஹானர் பண்ணுறதுக்கு வசனம் இருக்காண்டு நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். இல்லை அப்படின்னா யூ லைக் டு மெடிடேட் அகெயின். இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ஒரு டீகோடிங் என்ன செஞ்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க. பாருங்க, இப்போ இந்த காஃப் அண்ட் வாவ், இந்த ரெண்டு எழுத்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த காஃப் எப்படி எழுதுவாங்க, இங்கிலீஷில் சி போடுவோம்ல, அதை மாற்றி போடணும். சி என்ன செய்யணும், மாற்றி போடணும். சியை மாற்றி போட்டோம்னா இது என்னது, காஃப். சியை மாற்றி போட்டால் என்னது, காஃப். வாவ் எப்படி எழுதுவாங்க, வாவ் எப்படி எழுதுவாங்க, வாக்கிங் ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக். ஓகே, காஃப் அண்ட் வாவ். இப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் எழுச்சிங்களா, எல்லாம் எழுதிடுங்க. அப்புறம் நான் போர்டு அழிக்கிறேன், திரும்ப ஒரு லெட்டர்ஸ்குள்ள நம்ம போக போகிறோம். எழுதியாச்சா? ஓகே. நான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து காஃப் அண்ட் வாவ். காஃப்னா என்னது, காஃப்னா உள்ளங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாவ் வந்து என்னது, அது ஆணி. அந்த